Hello students, welcome to our channel. So last video வந்து data science பத்தி நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து artificial intelligence to machine learning combined ஆகி வர்றதா ஒரு engineering டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரியான கோர்ஸ் வருதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஏ அண்ட் எம்எல் கம்பைன் பண்ணி வர்றது பிடெக்லயும் வரும் அண்ட் பிஇ ப்ரோக்ராம்லயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி அண்ட் ஏஐஎம்எல்ல வந்து வர கோர்சஸ் தான் வந்து ஏஐ அண்ட் எம்எல். ஓகேவா? ஸோ இதுல என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கு, கோர்ஸோட ஓவர் வியூ, ஹைலைட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இதனால என்ன யூஸ் இருக்கு அண்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் எம்எல்னா என்ன? ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அண்ட் எம்எல்னா வந்து மிஷின் லேர்னிங். இதான் வந்து ஏ அண்ட் எம்எலோட அப்ரிவேஷன்ஸ். ஸோ மிஷின் லேர்னிங் ஏஐ பத்தினா என்னென்ன பண்ண போறோம், அதுல என்னென்ன இருக்கு, அண்ட் மிஷின் லேர்னிங்னா என்னென்ன இருக்குன்னு தான் நம்ம வந்து ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல கோர்ஸோட ஓவர்வியூ. ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் எம்எல் ஃபோக்கஸஸ் ஆன் creating intelligent system, computer system that can think, learn and make decision automatically. ஸோ ஏஐ வந்து ஆல்ரெடி ஏஐ வந்து ஹியூமனுக்கு ரிலேட்டடா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அண்ட் வந்து நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம். ஸோ ஏஐ எம்எல் சேர்ந்து என்ன மாதிரினா தரும். ஸோ ஏஐ அண்ட் எம்எல் வந்து ரெண்டுமே திங்க் பண்ணும், லேர்ன் பண்ணும், அனலைஸ் பண்ணும், அப்புறம் அதோட அவுட்லெட்ஸ் தரும். ஸோ அதுவும் வந்து ஹியூமனுக்கு ஈடாக தான் வந்து ஒர்க் ஆகுது எம்எல். ஸோ அதனால தான் ரெண்டு மார்ச் பண்ணி ஏ அண்ட் எம்எல் தான் வந்து ஒரு தனியான கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுலன்னா பிடெக் அண்ட் பிஇ ப்ரோக்ராம்ல. ஃபர்ஸ்ட் ஏ ஃபோக்கஸ் ஆன், இப்போ வந்து ஏ எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது, எம்எல் வந்து எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுது தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏஐ வந்து ஸ்டிமுலேட்டிங் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். ஃபர்ஸ்டே பார்த்தோம், ஏ வந்து ஹியூமனுக்கு ஈடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம், ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், natural language processing, voices, computer vision, face detection, medical systems. ஸோ அது தானாவே அந்த டிசிஷன்ஸ் எடுக்கும். நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தோம்னா எது வந்து கரெக்டா இருக்கோ எது ராங்கா இருக்கோன்ட்டு அதுக்கு டிசிஷன் பண்ணி நம்மளுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் ரோபோட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணும். அதே மாதிரி லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அது வந்து ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு அதோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா? அண்ட் கம்ப்யூட்டர் விஷன் லைக் ஃபேஸ் டிடெக்ஷன் மாதிரி தான். இப்போ நம்ம கூகுள் அப்படியெல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் சாட் ஜிபிடி ஏஎல்லாம் வரதுக்கு முன்னாடி நம்மளோட கூகுள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ லைக் த்ரூ வாய்ஸ் ப்ராசஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட் மூலியமாவே நம்ம அதுல கூகுள்ல ஒர்க் பண்ணியிருந்தோம், டவுட்ஸா கிளாரிஃபை பண்ணோம். அதே மாதிரி சேம் இப்போ ஏஐலயும் வந்து நம்மளோட த்ரூ வாய்ஸ் மெசேஜ்லயே வந்து நம்மளோட டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுது. அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட், இப்போ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து நிறைய டாக்டர்ஸ் எழுதுறது புரியாது, பட் வந்து அது போட்டோ எடுத்து நம்ம ஸ்கேன் பண்ணா அதுல என்ன இருக்குன்னு நீட்டா நான் ஸ்கேன் பண்ணி என்னென்னு மெடிசன்ஸ் இருக்குன்னு கிளீனா ஸ்கேன் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருது. ஸோ அதுதான் கம்ப்யூட்டர் விஷன், ஃபேஸ் டிடெக்ஷன் அண்ட் மெடிக்கல் ஸ்கேன்ஸ் சொல்றாங்க. இதான் வந்து ஏஐ ஃபோக்கஸ் பண்ணு, இதெல்லாம் வந்து ஏஐ வந்து ஃபோக்கஸ் பண்ணு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மிஷின் எம்எல் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா மிஷின் லேர்னிங், மேக்கிங் மிஷின்ஸ் லேர்ன் ஃப்ரம் டேட்டா. மிஷின்ஸை மேக் பண்றது எப்படி பண்றது, என்ன மாதிரி டேட்டால இருந்தா எடுத்து மிஷின்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணணும், என்ன மாதிரியான டேட்டா எல்லாம் வந்து வந்துச்சுன்னா மிஷின்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும்னு பார்க்கணும் கொடுக்குது. ப்ரொடக்ஷன் மாடல்ஸ், அல்காரிதம் லைக் ரெக்ரேஷன், நியூட்ரல் அண்ட் நெட்வொர்க்ஸ், லேர்னிங் பேட்டர்ன்ஸ், ஃப்ராட் டிடெக்ஷன், ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எம்எல்ல வர ஃபோக்கஸஸ் பண்ற ஃபோக்கஸஸ். நெக்ஸ்ட் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, என்ன 12th என்ன கோர்ஸ் படிச்சிருந்தா இந்த ஏஐ அண்ட் எம்எல் கோர்ஸுக்கு வந்து எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு பார்த்தா 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் படிச்ச கோர்சஸ் வந்து படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏ அண்ட் எம்எல் பிடெக் அண்ட் பிஇ ப்ரோக்ராம் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. பிளஸ் மினிமம் 50% to 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. பேஸ்ட் ஆன் த காலேஜஸ் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மார்க்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம், பட் கம்பல்சரி 50% அபோவ் வந்து உங்களோட மார்க்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே வந்து இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதுறோம். அதே மாதிரி இப்போ பிரைவேட் காலேஜஸ்னா பிரைவேட் காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸாம்ஸ் எழுதணும். பட் நீங்க ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதினாலும் தே வில் எலிஜிபிள்.
அதுல மார்க்ஸ் அந்த காலேஜ்க்கு ஓகேவா இருந்தா அந்த மார்க்ஸ் எடுத்துப்பாங்க. இல்லைன்னா நம்ம வந்து தனியா அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்க விஐடி ட்ரிபிள் எஸ்ஆர்எம் ட்ரிபிள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸாம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கோர்ஸோட ஹைலைட்ஸ். ஸோ ஏஎன்எம்எலோட கோர்ஸோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை சேலரி பேக்கேஜ். ஸோ ஏஐஏ வந்து பார்க்கும்போதே அதுல வந்து ஹை சேலரி பேக்கேஜ். இப்போ ஏ அண்ட் எம்எல் ரெண்டும் சேர்த்து படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ரெண்டும் இப்போ ஏஐ வந்து தனியா ஒரு கோர்ஸாகவும் படிக்கலாம், எம்எல் வந்து ஒரு தனியா கோர்ஸாகவும் படிக்கலாம். இப்போ ரெண்டும் ஒரே கோர்ஸை சேர்த்து படிக்கும் போது நம்மளுக்கு வந்து ஹை பேக்கேஜ் ஆஃப் சேலரி தான் வந்து நம்மளுக்கு வரும். எக்ஸலன்ட் டிமாண்ட் இன் இந்தியா அண்ட் அப்ராட். ஸோ எக்ஸலன்ட் டிமாண்ட் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு, இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஏஎம்எல் வந்து ஒரு நல்ல டிமாண்ட் ஜாஸ்தியாவும் இருக்கு. அது எங்கன்னா இந்தியாலயும் சரி அப்ராட்லயும் சரி. ஸோ இங்க இந்தியால மட்டும்தான் இருக்கா இல்ல, அப்ராட்லயும் வந்து ஏஎன்எம்எல்கான டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பெஸ்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் இன் கோடிங், மேத்ஸ், அனாலிட்டிக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சா கோடிங்ல, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சீங்கன்னா ஏஎன்எம்எல்ல வந்து இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டு நல்ல ஒரு ஃபியூச்சர் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு, செட்டில் ஆகிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஐடி, ரோபோட்டிக்ஸ், ஃபைனான்ஸ், ஆட்டோமேஷன், மேனுஃபேக்சர், ஹெல்த் கேர். ஓகேவா? இதுலலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன். ஸோ இதெல்லாம் வந்து கோர்ஸோட ஹைலைட்ஸ். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஏஎன்எம்எல்ல, இம்பார்ட்டன்ட் அண்ட் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னு பார்த்தா பைத்தான் ப்ரோக்ராமிங், டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங், நியூட்ரல் நெட்வொர்க். சேம் ஆஸ் பர் ஏஐ. நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னெல்லாம் படிக்கிறோமோ அதுல ஆஃப் ஆஃப் த திங் வந்து இதுலயும் தான் படிக்கிறோம். ஸோ அதுல வந்து வெறும் ஏஐக்கு மட்டும்தான் படிக்கிறோம். இதுல வந்து ஏஐக்கும் எம்எல்க்கும் சேர்த்து நம்ம இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து படிக்க போறோம். இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ் ஃபார் திஸ் கோர்ஸ். நெக்ஸ்ட் deep learning, neural network, computer vision, natural language processing, return reinforcement learning, data mining, cloud computing, big data. So இதெல்லாம் இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் கெரியர் அவுட்கம்ஸ். ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் கோர்ஸ் என்ன மாதிரியான கெரியர் அவுட்கம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு பார்த்தா ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்டட் ஆஸ் ஏஐ இன்ஜினியர். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ்ல பார்த்தா என்ன மாதிரியான இன்ஜினியரிங் ரோல்ஸ் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்த்தா ஏஐ இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட், மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், என்எல்பி இன்ஜினியர், ரோபோட்டிக் இன்ஜினியர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், கம்ப்யூட்டர் விஷன் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டீப் லேர்னிங் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த கோர்ஸை முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே இந்த மாதிரியான ரோல்ஸ்ல எல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் இருக்கு. ஸோ இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே போனீங்கன்னா லைக் ஃப்ரெஷர்ஸ்லயே இந்த ஜாப் ரோல்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு ஒர்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது தவிர இன்னும் நிறைய ஜாப் ரோல்ஸ் இருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான ரோல்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கோப் அண்ட் ஃபியூச்சர் க்ரோத் ஃப்ரம் 2026 டு 2040 வரைக்கும் இருக்கு. என்ன மாதிரி எல்லாம் ஸ்கோப் வந்து வரப்போகுது ஃபியூச்சர்ல, இப்போ என்ன மாதிரி எல்லாம் ஸ்கோப்ஸ் இருக்கு, க்ரோத் என்ன மாதிரியான க்ரோத் எல்லாம் இருக்க போகுது நம்மளோட ஃபியூச்சருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏஎன்எம்எல் இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஃபீல்ட் இன் த வேர்ல்டு. ஏஐ இல்லாம எதுவுமே இல்லை, எல்லாருமே ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ யூசிங் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ட்ரோன்ஸ் அண்ட் ரொபோட்டிக்ஸ், மெடிக்கல் டயக்னாசிஸ், பேங்கிங் அண்ட் ஃப்ராட்ஸ் டிடெக்ஷன், ஏஐ கஸ்டமர் சர்வீஸ், கேமிங் அண்ட் ஆட்டோமேஷன், டிஃபென்ஸ், ஸ்பேஸ், சைபர் செக்யூரிட்டி, சேட் பாக்ஸ் அண்ட் விர்ச்சுவல். ஸோ எல்லாமே வந்து மிஷின் லேர்னிங், மிஷின் மூலியமாவும் ஏஐ மூலியமா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் தி ஏஎன்எம்எல் இட்ஸ் ஒர்க்கிங் ஆன். எக்ஸ்பெக்டட் டு க்ரோ. ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க 2030ல, என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்கன்னா 45 to 50% ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இன்னும் க்ரோத் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப் டு கரண்ட் இயர் 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2030க்குள்ள இன்னும் 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ஷோர் லாங் டேர்ம் ஜாப் செக்யூரிட்டி. ஸோ லாங் டேர்ம் ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. இப்போ நிறைய ஐடி கம்பெனிஸ்ல எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிச்சு, கான்ட்ராக்ட் முடிச்சுன்னா வெளியே எடுப்பாங்க. பட் ஏஎன்எம்எல்க்கு அது மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு லாங் டேர்ம் ஜாப் ஸ்டெபிலிட்டி இருக்கு. அண்ட் உங்க ஃபியூச்சர் க்ரோத் வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கும். இதெல்லாம் வந்து ஸ்கோப், நம்மளோட அப்கமிங் ஸ்கோப்ஸ், நம்மளோட அப்கமிங் க்ரோத்
சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது நம்மளோட லேட்டஸ்ட் அப்டேட் 2026ல வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தா இந்தியால launches a national AI mission. AI is integrated education healthcare. ஸோ இந்தியால வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்களோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷனை வந்து இன்னும் என்லார்ஜ் பண்ணி எஜுகேஷன்ல இன்வால்வ் பண்ணணும்னு இந்தியால லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் லேப் இன்க்ரீசிங் இன் காலேஜஸ். எல்லா காலேஜஸ்லயும் வந்து ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் லேப்ஸ். அப்பெல்லாம் வந்து ஃபுல்லா மேனுவலா தான் இருக்கும். லைக் பேப்பர் ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் லேப்ல எல்லா இடத்துலயும் வந்து எல்லாமே நம்ம மேனுவலா பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப எல்லாமே ஃபுல்லா ரொபோட்டிக்ஸ் வந்துருச்சு காலேஜஸ்ல. குளோபல் கம்பெனிஸ் ஷிஃப்டிங் ஃபுல்லி டு ஏஐ சாஃப்ட்வேர். ஸோ எல்லா குளோபல் கம்பெனிஸ்லயும் ஏஐ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்குன்னா ஒர்க் வந்து ஈஸியா முடியறதுக்காக அந்த டேட்குள்ள ChatGPT style model used in all industries. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் ChatGPT கூகுளுக்கு நெக்ஸ்ட் இப்ப ChatGPTs வந்து இன்ஸ்டால் பண்ணி எல்லா ஆஃபீஸ்லயும் யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிமாண்ட் இன்க்ரீசிங் ஆஃப் ஏஎம்எல் அண்ட் கிளவுட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. எங்கன்னா மிஷின் லேர்னிங்ல கிளவுட் கம்ப்யூட்டிங் அண்ட் டேட்டா அனாலிசிஸ்ல வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் எந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து ஏஎன்எம்எல் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு, எங்கெல்லாம் வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தா அப்ராட் கண்ட்ரீஸ்ல ஜப்பான், கனடா, ஜெர்மனி ஓப்பனிங் ஹை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங்ஸ். இந்த கண்ட்ரீஸ்ல எல்லாம் மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங்ஸ் வந்து ஒரு நிறைய க்ரோத் இருக்கு, டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ ஏஎன்எம்எல் படிச்சா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குமா அண்ட் ஒரு கேள்வி இருக்கும். பிகாஸ் அதுல என்ன இருக்க போகுது கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல அண்ட் பார்த்தா அதுலயும் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் பார்த்தா இஸ்ரோல ஏஐ ரிசர்ச் அண்ட் சேட்டலைட் டேட்டா அனலிட்டிக்ஸ், டிஆர்டிஓ ரோபோட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங் ஃபார் டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ், என்ஐசி ஏஐ ப்ரோக்ராமர், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஏஐ பாலிசி அண்ட் டெவலப்மெண்ட், இந்தியன் ரயில்வே ஆட்டோமேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம், ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட், மிஷின் லேர்னிங் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஃப்ராட் ப்ரொடக்ஷன் அண்ட் சிஸ்டம்ஸ். இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ்ல இருக்க கவர்மெண்ட் ஜாப்ஸ். என்ன படிச்சிருந்தா ஏஎன்எம்எல் படிச்சிருந்தா இந்த ஜாப்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டார்ல வந்து என்ன ஜாப் ரோல்ஸ் எல்லாம் கிடைக்கும் பார்த்தா கூகுள்ல வந்து ஏஐ இன்ஜினியர், அமேசான்ல வந்து மிஷின் லேர்னிங் சயின்டிஸ்ட், மைக்ரோசாஃப்ட்ல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச்சர், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ ஏஐ டெவலப்பர்ஸ், டெஸ்லால வந்து ஆட்டோனாமஸ் வெஹிக்கல் ஏஐ, ஹெச்சிஎல் வந்து என்எல்பி இன்ஜினியர், டெலாய்ட்ல வந்து டேட்டா அனலிஸ்ட் அண்ட் ஃபேஸ்புக் மேட்டா விஷன் இன்ஜினியர்ஸ். இதெல்லாம் பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு டாப் ரெக்யூட்டட் கம்பெனிஸ் ஆஃப் ஸ்டடிங் ஏஎன்எம்எல் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் என்ன மாதிரியான சேலரி பேக்கேஜஸ் இந்தியாலையும் சரி எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி அப்ராட்ல என்ன மாதிரியான சேலரி பேக்கேஜஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்தியால 8 lakhs to 25 lakhs per annum. இதுவே டாப் ரெக்யூட்டட் கம்பெனிஸா இந்தியா டாப் ரெக்யூட்டட் கம்பெனிஸ் ஃப்ரெஷர்ஸா இருந்தீங்கன்னா 30 lakhs per annum வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதையே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்டா இருந்துச்சுன்னா 50 to 1,50,000 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா 50 lakhs per annum to 80 lakhs per annum வரைக்கும் ஏர்ன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ராட்ல டாலர்ஸ் 100K to 180K டாலர்ஸ் வந்து நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டையும் மிஷின் லேர்னிங்கை பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இதுல வந்து டிஃப்ரென்ஷியேட் பார்க்க போறோம். ஏஐக்கும் எம்எல்க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்கு, அதுல என்ன மீனிங், இது வந்து நம்மளுக்கு ஃபுல்லா எலாபரேட்டா சொல்லியாச்சு. எலாபரேட்டா இருக்கிறதோட சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த டிஃப்ரென்ஷியேட் எடுத்து வச்சிருக்கு. ஸோ ஏஐக்கு எம்எல்க்கு என்ன மாதிரி டிஃப்ரென்ஷியேட் இருக்கு ஃபர்ஸ்ட். அதுல ஏஐக்கு எம்எல்க்கு என்ன மீனிங்? ஏன்னா என்ன? மேக்ஸ் மிஷின்ஸ் திங்க் ஸ்மார்ட்லி. மிஷின்ஸ் வந்து ஸ்மார்ட்டா திங்க் பண்ணும். எம்எல்ல வந்து மேக் மிஷின்ஸ் லேர்ன் ஃப்ரம் டேட்டா. டேட்டா மூலியமா தான் வந்து டிசிஷன் எடுக்கும், லேர்ன் பண்ணும். எம்எல்ல ஃபோக்கஸ் எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா டிசிஷன் மேக்கிங் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. மிஷின் லேர்னிங்ல வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் பேட்டர்ன் லேர்னிங் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது.
நெக்ஸ்ட் அவுட்புட், என்ன மாதிரியான அவுட்புட் எல்லாம் வருது ஏஐ அண்ட் எம்எல்ல பார்த்தா, ஏல வந்து ஸ்மார்ட் சிஸ்டம், எம்எல்ல வந்து அல்காரிதம் அண்ட் மாடல்ஸ் லைக் மேக்ஸ் வந்து மேக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஸ்மார்ட்டான சிஸ்டம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. காம்ப்ளிசிட்டி வந்து மோஸ்ட்லி ஏஐ வந்து ரொம்ப ஹையரான காம்ப்ளிசிட்டி தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாமே ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுது, ஈஸியா பண்ணணும்னு நினைக்குது. ஸோ அதனால வந்து நம்மளோட காம்ப்ளிசிட்டி வந்து அதிகமாவே இருக்கும். பட் மிஷின் லேர்னிங்ல வந்து ஆல்ரெடி அது என்னன்னா லேர்ன் பண்ணி தான் அந்த டேட்டாஸ் நம்மளுக்கு தருது. ஸோ அதனால அது ரொம்ப ஹை இல்லாம லோ இல்லாம மாடரேட்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஏஐக்கும் எம்எல்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இது இன்னும் உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அது டீட்டெயில வந்து அந்த டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்றேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.